சங்கீதம் 12 1-2 அந்த வசனங்களை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் இல்லை என்று சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் 2ஆம் வசனம், அவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள். அதோடு நிறுத்தல, இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இங்கிலீஷ்ல with flattering lips and a double heart they speak. ஒருவரோடு எப்படி பேசுறாங்கன்னா இச்சகமா பேசுறாங்க, இரு மனமா பேசுறாங்களாம். இது என்னன்னு சொன்னா, இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு வாங்க பாருங்க. தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, செய்யுள்ள வரும். இப்பயோ படிச்சது ஞாபகம் வருது. இப்போ இந்த வஞ்ச புகழ்ச்சின்றதுனா புகழ்ற மாதிரி புகழ்ந்து இகழ்றது இல்லையா, இந்த வாயில உண்மை இல்லாது. அதாவது ஃபிளாட்டரிங்ன்றது, நமக்கு ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக ஒருவரை புகழ்ந்து அவர்களை இன்பமுறை செய்து அதனால நாம ஒரு நன்மை பெற முயற்சி செய்யறது. இந்த உதடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஃபிளாட்டரிங், ஒருவரை பாராட்டுவது தவறே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவீங்களானா 2-3 அதிகாரங்கள்ல 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். இந்த 7 சபையின் தூதனுக்கு செய்தி வரும்போது இயேசு என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு சபைக்கும் முதலாவது புகழ்றாரு. உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருந்தது, இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். இவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலரை கண்டறிந்ததை நான் அறிவேன் என்று சொல்லி அவளை முதல்ல எப்பவுமே புகழ்றது தப்பே கிடையாது. ஆனா நாம விரும்புகிற ஒரு நன்மையை பெறுறதுக்காக இச்சகமா பேசி அவங்கள வஞ்சிக்கணும்னு சொல்லி புகழ்றோம் பாருங்க, அது தப்பு. அந்த மாதிரி பேசவே கூடாது. சில பேர் தங்களுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு தங்கள் மனைவியை ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள ஒரு மிதப்பு கொண்டு போயிடுவாங்க. அப்பா நம்மளை அப்படியே அகமகிழ்றாருன்னு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இவர் பண்ண வேண்டிய அட்டுவழித்தை பட்டு வந்துடுவார். இந்த மாதிரி சேட்டைகள் சிலர் உண்டு. அதே போல் கணவன்ட்ட ஏதோ ஒன்று வாங்கணும், பறிக்கணும், அவன்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா ஐயோ என்னென்ன வார்த்தைகள் புகழ்ந்து பேசி, இன்னைக்கு ட்ராமாவில் போட்டது போல கேசரி செய்து எப்படியோ சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, காரியத்தை சாதிக்கிறது. இது கேசரி சரி தப்பு இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நேரடியாக சொல்றதுக்கு பதிலாக அவங்கள இந்த மாதிரி மதிமயக்கி ஒரு காரியத்தை செய்ய என்ன பண்றது, அவங்க நிதானத்தை இழக்க பண்றதுக்கு பாருங்க, அதான் அந்த வஞ்ச புகழ்ச்சி. அது வஞ்சகமா பேசி அவங்கள ஏமாற்றுவது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். குடும்ப உறவுகளுக்குள்ளே அது நடக்கக்கூடாது. ஒரு காரியத்துல கையெழுத்து போடணுன்றதுக்காக இதமா பேசி இனிமையா பேசி நல்ல கதை சொல்லி அப்படியே நம்ப வைத்து கையெழுத்து போட்ட உடனே அப்படியே ஆளே மாறிடுவாங்க சில பேர். இவ்வளவு நாள் போட்டதெல்லாம் வேஷம்தான். காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவ்வளவு தேன் ஒழுக பேசுறது. இது ஒரு குடும்ப உறவை எப்பொழுதுமே அது என்ன செய்யாதுன்னா கட்டி காக்கவே காக்காது. இது எப்படிப்பட்ட ஒரு ஆவின்னு கேட்டா, இது தெலாலா போன்ற ஆவி. இது தெலாலுடைய கதை உங்களுக்கு தெரியும்ல. நீ என்னை நேசிக்கிறாய், என்னை அன்பு கூறுகிறாய் என்று எப்படி நான் அறிவேன், என்னை ஏமாற்றுகிறாயே அப்படின்னு அவனை ஏமாளியா காமிச்சுட்டான். உண்மையா ஏமாளியாரு அவன் தான் ஏமாளி. பாவம், அவனை ஏமாற்றி இவளை அவன் ஏமாற்றினான்னு பழி சொல்ல அவர் உடனே வெகுண்டு எழுந்து, என் ரகசியத்தை உனக்கு ஏமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரகசியத்தை சொன்னாரு. ரகசியத்தை சொல்லி முடிச்ச உடனே கண்ணை காணோம், கண்ணை நோண்டி எடுத்துட்டான். அது என்னன்னா இதமாக பேசி நித்தமும் அவனை தொந்தரவு பண்ணி, ஐயோ உன்னை நேசிக்கிறேன் சொல்லியே என்ன பண்ணியாச்சு, என் முடிவு என்ன பாருங்க, உறவே முடிஞ்சு போச்சு. நம்முடைய உறவுகள் கட்டப்பட வேண்டுமானா இந்த பொய்யான புகழ்ச்சி இருக்கவே கூடாது. நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாயில இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்கிறார். வேதம் சொல்லுங்க, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானங்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், பிரியமா இருக்கணும். இந்த மாய்மாலங்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நீங்கள் அதனாலதான் நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 23:14 அதில் வாசிக்கும் போது ஆண்டவர் பரிசேயரை குறித்து ஐயோ என்று சொல்வார். வேத பாருகிறே, மாயக்காரராகிய வேத பாருகிறே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்றீங்க, ஆனா விதவைகளின் வீடுகளையும் என்ன பண்ணுங்க, பட்சித்து போடுறீங்க, இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஆமா, பார்வைக்காக நல்லா பேசுறீங்க, ஆனா செய்யறதெல்லாம் வேற.
நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் இந்த மாய்மாலமான பேச்சுகளை அகற்றி நம்முடைய பேச்சுக்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்க, நீதியும் நேர்மையுமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம கேட்கணும். பாருங்க, நம்மளை கடைசியா ஆசீர்வதிக்கிறது யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனை கூட்டம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இல்லையா? அதனால நம்ம இந்த ஆசீர்வாதங்களை பெறதுக்கு இந்த குறுக்கு வழிகளை தேடாம நீதியையும் நேர்மையும் நாம அடைய வேண்டியது. ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் என்ன செய்ய போறோம், அறுக்க போறோம். அடிக்கடி யோசிப்பேன், இந்த தெலால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசுக்காக என்ன செய்கிறான்னா, தன்னை முழுவதுமாய் நம்பின சிம்சோனை வார்த்தைகளாலேயே ஏமாற்றி போட்டாள், அவனை நம்ப வைத்து அவனை வஞ்சித்தாள். ஆனால் அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர் அன்றைக்கு மாண்டு போனாங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் ஒருவேளை தெலைலால அதில் மாண்டு போனாலும் தெரியல, ஏன்னா எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க. அங்கே எல்லா பெலிஸ்தியரும் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டியில் கட்டிடம் முழுவதும் இடிந்து ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்கள் மாண்டு போனதை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தது பாருங்க. ஐயோ சிம்சோனை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோன்னு ஆடினாங்க. ஆடின ஆட்டம் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, எல்லாம் அமைதியாகிடுச்சு. ஏமாற்று வேலைக்கு எப்பவுமே நீடித்த ஆயுள் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர் தங்கள் பாருங்க குடும்பத்தில் கூட நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஒரு லேண்டு வேணும், உங்களுக்கு ஒரு சொத்து வேணும், உங்களுக்கு ஒரு பங்கு வேணும், பாகம் வேணும், அதை நேரடியாக கேட்டு போகிறது நல்லது. அதுக்காக பெற்றோரை இதமா பேசி நல்லா பேசி அவங்ககிட்ட அப்படியே தாஜா பண்ணி அந்த நிலம் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போற விஷயங்கள்லாம் கர்த்தர் பார்த்துட்டே தான் இருக்கார். சில பேர் அந்த தப்பெல்லாம் செய்யறாங்க, அப்படி படக்கூடாது. அது மாதிரி நமக்கு செய்யறது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. வேணா வேணும், கொடுக்கனா கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவைன்றது வேற. ஆனா இதமா பேசி ஏமாற்றி வாங்குவது யோசித்து பாருங்க. இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போக போறோம்னு நினைக்கிறீங்க? எங்க எடுத்துட்டு போக போறோம்? மனுஷன் இந்த உலகத்துல ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, நீங்க பொதுவா நீங்க வேணா வாழ்க்கையில பாருங்களேன், பொதுவா பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தரை வஞ்சகமா பேசி ஏமாற்றி பறிச்ச பொருட்கள்லாம் கடைசியில் யாருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா தம் பிள்ளை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளோட லைஃப்பை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏமாற்றி பறிச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்களோட லைஃப் நீங்க பொதுவா நீங்க உன்னிப்பா நீங்க அந்த கதைகள்லாம் படிச்சு பார்த்து அவங்க நல்லா இருந்ததுன்னு சரித்திரமே கிடையாது. அந்த பணத்தினாலேயே இந்த பெற்றோர் வஞ்சகத்தினால் சம்பாதித்து கொடுத்த பணத்தினால் பொருளினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களா மாறி இருக்காங்க. அதனால தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொண்டவர்கள் தான் ஏராளமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள அந்த வஞ்சகம் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்க, நியாய தீர்ப்பு நாளிலே என் மேல தண்டனை விடாம இருக்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருக்க, எனக்கு கிருபைத்தான். பொய்னாவே என்னை விட்டு அகற்றினோம், வஞ்சக பேச்சை என்னை விட்டு அகற்றினோம் அப்படின்னு நம்ம சொல்றதுல ஆண்டவற்றை எப்பொழுதுமே நமக்கு, ஆண்டவரே, உள்ளதை உள்ளதெனும் இல்லதை இல்லதென்றும் நான் பேசுகிற ஒரு தெளிந்த உதடை எனக்கு தந்து ஆசீர்வதியும் கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.